டெலிபதி மூலம் மனிதர்கள் மைண்ட் கண்ட்ரோல், நினைத்தாலே பகீர் கிளப்பும் எலான் மஸ்க் ப்ராஜெக்ட். ஒருவர் மனதில் இருக்கும் எண்ணத்தை வாய்மொழி, உடல் மொழி இல்லாமல் மற்றவருக்கு கடத்த முடியும். இந்த திறனைத்தான் டெலிபதி என்று கூறுவோம். இந்த டெலிபதி காலம் காலமாகவே இருந்து வருகிறது. சமீபத்தில் ட்விட்டர் எக்ஸ் தளத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் நியூராலிங்க் என்ற கம்பெனியை நிர்வகித்து வந்தார். கிரேக்கர்களின் இறைவன் ஹெர்ம்ஸ் ஒரு மனிதன் மூலம் பேசக்கூடிய சக்தி உடையவர் என கிரேக்க புராணம் குறிப்பிட்டிருக்கிறது. ஏன்ஷியன் பிலாசபர் புளூட்டோ, உயிரினங்கள் வாழும் இந்த பூமிக்கு ஒரு சிறை, நமக்கு வரக்கூடிய கனவுகள், கற்பனைகள் எல்லாமே வேறு ஒரு உலகத்தின் நிழல்களே, அதைதான் நாம் பல எண்ணங்களாக புரிந்து கொள்கிறோம். இதுவே ஈஜிப்சியன்ஸ் இறைவனான தாத் தனது மனதின் மூலமாகவே மற்ற சமய தெய்வங்கள் முன்னோர்களிடம் உரையாடுவார் என வரலாற்று குறிப்பு இருக்கிறது. ஆனால் இந்தியர்கள் மெடிடேஷன் செய்து சிந்தனைகளை மாபெரும் சக்திகளாக மாற்றினார்கள். மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு மற்றவர்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இருந்தது. சீனாவில் குய்காங் என்னும் ஏன்ஷியன் சிவிலைசேஷனில் மூச்சு பயிற்சி மற்றும் மெடிடேஷன் மூலமாகவும் மனதின் சிந்தனையை மற்றவருக்கு கடத்த முடியும் என குறிப்பிட்டிருந்தனர். உலகளவில் இதை தெரியப்படுத்தி டெலிபதி என்ற பெயர் சூட்டியவர் ஃப்ரெடரிக் வில்லியம் ஹென்றி மைர்ஸ் என்னும் பிரிட்டிஷ் பயாலஜிஸ்ட் தான். இவர் பல புத்தகங்களும் அமானுஷ்ய ஆராய்ச்சிகளும் இணைய சாதனைகளை செய்தார். சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பதே இறந்த ஆத்மாக்கள் உயிருள்ளவர்களிடம் தொடர்பு கொள்வதுதான். டெலிபதியை அமானுஷ்ய ரீதியாக நிரூபிக்க முடிந்ததை தவிர அறிவியல் ரீதியாக நிரூபணம் இல்லை. அதன் பின் வந்த சயின்டிஸ்டுகள் பல எக்ஸ்பெரிமெண்ட் செய்தனர். குறிப்பாக சென்டர் ரிசீவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ரிமோட் வியூவிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ட்ரீம் டெலிபதிக் ஸ்டடீஸ் என்று ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்தனர். ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்கள் எல்லாம் 90% தோல்வியை சந்தித்தது. இப்படியான நிலையில் எலான் மஸ்க் 2016ஆம் ஆண்டு நியூராலிங்க் கம்பெனியை ஆரம்பித்தார். இந்த கம்பெனி அமெரிக்கன் நியூரோ டெக்னாலஜி. இதில் பல விஞ்ஞானிகள் செயல்பட்டு வந்தனர். இவர்கள் வயர்லெஸ் சிப் உருவாக்கினார்கள். மனிதனின் முடியை விட மெலிதாக இருக்கக்கூடிய பிளெக்சிபிள் வயரை வைத்து தயாரித்திருக்கிறார்கள். இந்த வயர்லெஸ் சிப்பை மனிதனின் மூளைக்குள் பொருத்த திட்டமிட்டுள்ளனர். மூளைக்கு பொருத்திய பின்பு சிப்புக்கு வயர்லெஸ் மூலம் சார்ஜ் செய்ய முடியும். இந்த வயர்லெஸ் சிப் மூளையில் இருக்கும் போது மனிதன் நினைக்கும் விஷயங்களை கேப்சர் செய்து வயர்லெஸ் கனெக்ஷன் மூலம் வெளியே இருக்கும் கனெக்டட் டிவைஸ் அனுப்பிவிடும். இதை கூடிய சீக்கிரம் கொண்டு வர திட்டமிட்டுள்ளனர். எலக்ட்ரானிக் பொருட்கள் மனிதனின் எண்ண ஓட்டங்களை கண்டுபிடிக்க முடியும் என்பது கேள்வியாகவே இருக்கிறது. பிரதம மந்திரி மோடி கட்டாருக்கு போனது உயிர்களை காப்பாற்ற மட்டுமல்லாமல் உயிர்கள் காப்பாற்றப்பட்டது, விமானங்கள் வாங்கப்பட்டது. இதை தவிர ஆயில் அண்ட் கேஸும் குறைந்த கன்செஷனல் ரேட்ல அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்காங்க. இதை தவிர இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த விமானங்களை இந்தோனேஷியா வாங்குறதா இருந்தது. அவங்க கடைசியில இந்தோனேஷியா இந்த விமானத்தை வாங்க வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் வாங்குறதா இருந்தது. ரொம்ப போட்டி போட்டாங்க இந்தியாவோட. இந்த கட்டார்ல இருந்து இந்த விமானங்களை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு போட்டி போட்டாங்க. பாகிஸ்தான் கிட்ட ஏது பணம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா, சைனா தான் வழக்கம் போல. சைனாவுக்கு என்ன இதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா இந்த விமானங்களை வாங்கக்கூடாது, அவங்க கிட்ட குறைவான விமானங்கள் தான் இருக்கணும், நிறைவான விமானப்படை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சைனாவோட மெயின் அப்ஜெக்டிவ். அதுதான் முக்கிய கொள்கை. அதனால எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பாகிஸ்தானை முன்ன வச்சு புஷ் பண்ணி வாங்க சொல்லி பார்த்தாங்க, நடக்கல. ஏன்னா பாகிஸ்தானிட பணம் கிடையாது. சைனா பணம் கொடுத்தானாக்கா நாட்டுல பாதியை கொடுன்னு தான் கேட்பாங்க. அது இல்லாம எல்லாம் பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஈஸியாலாம் சைனாலாம் அடுத்தவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்காது, ஹெல்ப் எல்லாம் பண்ணாது.